ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்காஸ் விசேஷம் 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே என்றார். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறீர். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் கவனிக்க கற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று இயேசு சொன்னார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் சொல்லும் பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்க, அருமையான நன்மைகள் இருக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம். ஏனென்றால் எல்லா நன்மைகளும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொட்டி கிடக்கிறது. அதுதான் சத்தியம். பாருங்க, பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்குது, அது பிச்சைக்கார ராஜ்யம். அதுக்குள்ள பாருங்க பாவம் தான் இருக்குது. பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், சொல்லி முடியாத தீமைகள் பாருங்க இந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஏராளமான மக்கள், மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணா, குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. மாம்ச கண்ணு திறந்திருக்குது, ஆவியின் கண்கள் மூடி இருக்கிறது. ஆகவே மனுஷன் பாருங்க, கண் போன போக்கில் அப்படியே என்ன செய்யறான், வாழுகிறான். பிசாசுனுடைய தீமைகள் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய இரக்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். பாருங்க, நம்முடைய ஆவியின் கண்களை திறந்து விட்டாரு, நம்மளை ரட்சித்து அருமையானவர்களே பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லை, பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழே இல்லை. பாருங்க, இயேசுவினால் மீட்டெடுக்கப்பட்டு நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். அதான் சத்தியம். பாருங்க, மனுஷனை ஆதியில தேவன் படைத்த போது அவனை ராஜாவாக படைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் ராஜாதி ராஜா. அவர் மனிதனை ஒரு குட்டி ராஜாவாக சிருஷ்டித்தார். பைபிளில் போட்டிருக்குது, மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான். ஆதாம் தேவனுடைய குமாரன். பாருங்க, ஏன்னா ஆதாம் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன். பாருங்க, இன்னைக்கு யானை குட்டிகளை போடுது, புலி குட்டிகளை போடுது, சிங்கம் சிங்கக்குட்டிகளை போடுது. பாருங்க, தேவன் பிறப்பித்தார்னா அவரை போல ஒரு சிருஷ்டிப்பை தான் அவர் என்ன செய்யறாரு, பிறப்பிக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜா. தேவனிடத்திலிருந்து பிறந்த மனிதன் ராஜாவாக படைக்கப்பட்டான். தேவனுக்கு பிறந்தவர்கள் தேவர்களாக தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு பாருங்க, மனுஷனுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானமும்
அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதியில மனுஷன் அப்படிதான் படைக்கப்பட்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 இருந்து பார்ப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, மனுஷனை பற்றிய ஒரு பிளான், மனுஷனை பற்றிய ஒரு ப்ரோக்ராம். அதை மனுஷன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் நம்மை போல பாருங்க மனிதனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னார். அவர்கள் ஆளக்கடவர்கள். ஆளக்கடவர்கள் சொல்லி மனுஷர்களை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ நான் கேட்குறேன், யார் ஆளுகை செய்வாங்க? பியூன் ஆளுகை செய்வாரா? அல்லது வேலைக்காரங்க ஆளுகை செய்வாங்களா? அல்லது அடிமைகள் ஆளுகை செய்வாங்களா? வேலைக்காரங்க, அடிமைகள், பியூனு இவங்கெல்லாம் ஆளுகை செய்ய மாட்டாங்க. ராஜாக்கள் தான் ஆளுகை செய்வாங்க இல்லையா? அப்போ அருமையான மனிதனை தேவன் ஒரு குட்டி ராஜாவாக, இந்த பூமியை ஆளுகிற ஒரு ராஜாவாக படைத்தார் என்று வேதம் ஆழமாய் அருமையாய் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எபிரேயருக்கு போவோம். எபிரேயர் 2 அதிகாரம் 6 வசனம். ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். பாருங்க, இங்க எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் சங்கீதக்காரன் சொன்னதை அப்படியே எடுத்துங்க கோட் பண்றார், மேற்கோள் காண்பிக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் பாருங்க அப்படியே புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்படும் பொழுது அது எதை உணர்த்துகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ரெஃபர் பண்ணப்படவில்லை, ஆனால் சில சத்தியங்கள் ரெஃபர் பண்ணப்படுகிறது. அதில் இது ஒன்று பாருங்க. சங்கீதக்காரன் சொன்னதை அப்படியே எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் அப்படியே என்ன செய்கிறாரு, மேற்கோள் காட்டுகிறாரு. இந்த வாரம் பெரிய பாசு கூட சொன்னாங்க இல்லையா, மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன்னு சொல்லி பைபிளில் போட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக அங்கே இந்த தேவதூதர்ங்கிற இடத்துல ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம்னா திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அந்த திரியேக தேவனுக்கு சற்று சிறியவனாக, அப்படித்தானே இருக்க முடியும்? ஒரு அப்பாவுக்கு பிள்ளை பிறகுதுன்னா அப்பாவுக்கு ஈக்குவலாக வந்துடலாமே. சற்று சிறியவனா இருந்துச்சுன்னா பிறகுறான், ஆனால் அப்பா மாதிரி வருவான். ஆனால் பிறந்த போது பார்த்தீங்கன்னா அப்பா முகச்சாடை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அப்பா ரூபம் எல்லாம் இருக்கும். ஆனால் அப்பாவை காட்டிலும் சின்ன ஆளு இல்லையா? அந்த மாதிரி தேவனிலும் சற்று சிறியவனாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து பாருங்க, எவ்வளோ பெரிய மரியாதை மனுஷனுக்கு. தேவனுடைய பார்வையில் மனுஷன் எவ்வளவு சிறந்தவனா இருக்கிறான், உயர்ந்தவனா இருக்கிறான். இன்னைக்கு மனுஷனுக்கு இது வழங்க மாட்டேங்குது பாருங்க. பாவத்து நிமித்தமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசினுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து பாருங்க, கெட்ட சிந்தை உள்ளவனாக, கெட்ட நடத்தை உள்ளவனாக, கீழ்த்தரமான எண்ணங்களை உடையவனாக மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான். ஆனா மனுஷனை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதுமே உயர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், என்னை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதுமே உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த தேவனுடைய திட்டங்கள் தான். அப்ப நாம சின்ன எண்ணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அற்பமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. தெய்வீகமானவர்களாய், அருமையான தேவனை போல சிந்திக்கிறவர்களாய், வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்களாய் நம்ம இருப்போமானால்
வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, இப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாஸ்தம். இப்போ 8ஆம் வசனம் பாருங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். பாருங்க, இன்னும் சரியா கீழ்ப்பட்டிருக்கல. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா வித்தியாசமா இருக்குது. இப்ப மனுஷனுடைய நிலைமை தலைகீழா இருக்குது. ஏன் இப்படி மனுஷனுடைய நிலைமை தலைகீழ போயிடுச்சு? தேவன் அவனை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனா அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். பார்த்தா இந்த மாதிரி தெரியலையே, என்ன ஆச்சு பாருங்க. மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்து விழுந்து போனான். உன்னதமான அந்த நிலைமையிலிருந்து, அந்த மகிமையான அந்த ஸ்தானத்திலிருந்து பாருங்க, புழுதியில மனுஷன் என்ன செஞ்சான்? விழுந்துட்டான். இப்ப பார்த்தா அந்த ராஜரீகத்தை காணோம், மகிமையை காணோம். இப்ப கேவலமான காரியங்கள் இவனை ஆண்டுகிட்டு இருக்குது. இவன் ஆளுகை செய்கிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா இவனுக்கு இப்போ இவனை விரும்பத்தகாத காரியங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். பீடி, பொடி, குடி, விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் சொல்லி முடியாத பாருங்க தீமைகளுக்கு மனுஷன் அடிமையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ராஜா மாதிரி இருந்தானே, இப்ப அந்த மாதிரி காணமே, அந்த மாதிரி ஒரு காட்சி இல்லையே என்று இங்கே எபிரேயர் 2:9 சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு வயசானவர் சொல்றாரு, பொடி இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருன்றாரு. கேவலம் பொடியா? பொடி தானே பெரிய விஷயம். அவர் சொல்றாரு, பொடி இல்லைன்னா அவ்வளோதான் நான் அப்படின்றாரு. இந்த பொடி தான் ஒரு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது பாருங்க. வயசான தாத்தா, வயசான பாட்டிமார் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெத்தலை என்னன்னா அவங்களால ஒண்ண முடியாது. வெத்தலையை சவைச்சு துப்பணும், துப்பிக்கிட்டே இருப்பாங்க நாள் முழுவதும். வெத்தலையை சவைச்சு, வெத்தலைக்கு அடிமை. தாத்தா பொடிக்கு அடிமைன்னா பாட்டி வெத்தலைக்கு அடிமை. பாருங்க, கேவலமான பொருட்களுக்கு, அற்பமான காரியங்களுக்கு இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? அடிமையா இருக்கிறான். ராஜாவா படைக்கப்பட்டவன் இப்போ அடிமையாக இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட அடிமைகள் பிசாசுனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, அவனுடைய இச்சைகளுக்கு உட்பட்டு விரும்பத்தகாத காரியங்களை நடப்பிக்கிற இப்பேற்பட்ட அடிமைகளாயிருந்த இந்த மனிதர்களுக்காக பாருங்க, இவர்களை மீட்கும்படி, இவர்களை ரட்சிக்கும்படி ரட்சகர் ஒருத்தர் வந்தார். அவருடைய பேர் என்னங்க? சத்தமா, இயேசு வந்தாரு. அதான் குட் நியூஸ். இயேசு இந்த உலகத்துல வந்தபோது தேவதூதன் என்ன சொன்னா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், எல்லாரும் சொல்லுவோம் ரட்சகர், ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பாருங்க, இந்த பிசாசின் அடிமைகளை மீட்டெடுத்து மறுபடியும் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்துல மனுஷனை தூக்கி வைப்பதற்காக ரட்சகர் வந்தார். இயேசு வந்தார். எல்லாரும் சொல்லுவோம் இயேசு வந்தார். இந்த ரட்சகர் எப்படி ரட்சித்தார்? சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது என்ன நடந்தது பாருங்க. 8வது வசனத்துல பார்க்கிறோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எப்படி ரட்சித்தாரு பாருங்க. மனுஷனுக்காக
அவன் செய்த பாவத்துக்காக கொடுக்க வேண்டிய கரைத்தெல்லாம் கொடுத்துட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திட்டு பாருங்க, மனுஷனுடைய பாவங்களுக்கு முடிவு கட்டிட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். யாருக்காக? நமக்காக. பாருங்க, அவருக்காக அவர் முடிசூட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே முடிசூட்டப்பட்ட மன்னாதி மன்னன் தான். அவரு ஏற்கனவே அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு என்ன மறுபடியும் எதுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டணும்? யோசித்து பாருங்க. அவருக்கு தேவையில்லை. ஆனா அவர் மனிதனாக வந்து மனுஷருடைய சார்பாக பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷர்கள் அடிமையா போனாங்க இல்லையா, இவரும் பாவத்தை எல்லாம் சுமந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய பாவத்துக்கு முடிவு கட்டி உயிர்த்தெழுந்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுனுடைய முடிசூட்டப்படுதல் பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் முடிசூட்டப்படுகிறான் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, மறுபடியும் சொல்லுறேன். இயேசுவின் முடிசூட்டப்படுதல், இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாரே, அந்த முடிசூட்டப்படுதல் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் முடிசூட்டப்படுகிறான் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது, அச்சாரமாய் இருக்கிறது. ஏன்னா இயேசுவோடு அவரை விசுவாசிக்கிறவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். we are identified with Jesus Christ. நாம வந்து இயேசுவோடு பாருங்க இணைஞ்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பிசாசோட இணைஞ்சிருந்தோம் ஒரு காலத்துல, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம பாவிகள், பிசாசின் அடிமைகள் சொல்றது சுத்த முட்டாள்தனம். நிறைய சபைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். கிறிஸ்துவுக்கு முன்னே அது. இப்ப கிறிஸ்துவுக்கு பின்னே இருக்கிறோம். கிபியில இருக்கிறோம். கிபியில எப்படி இருக்கிறோம்? அருமையானவர்களே, இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம் அவருடைய கிருபையினாலே. இங்க நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, என்றாலும் தேவ கிருபை, தேவனுடைய கிருபையினாலே. இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாருங்க தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. அந்த தயவினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் நினைச்சிருக்கிறோம், முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரோமருக்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 3ல பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நம்ம யோசிக்கிறோம் சில நேரங்களில், தண்ணியில் தானே நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோன்னு. தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தது ஆழமான ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவோடு நாம் மரிச்சு போயிருக்கிறோம். அவர் பாவத்துக்கு மரித்தது போல நாமும் பாவத்துக்கு இணைஞ்சிருக்கிறோம், மரிச்சிருக்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தில் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். அப்புறம் பாருங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, அவரோட மரிச்சோம், அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் என்னைக்காவது இருந்தோமா அவர் கூட? யோசித்து பாருங்க. அவர் மரிச்சது 2000 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனா தேவனுடைய கணக்கு எப்படி வருது பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவரோடு மரித்திருக்கிறார்கள், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் 5ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன அர்த்தம் பாருங்க? அவரோடு மரிச்சோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு நினைச்சிருக்கிறோம், எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அவரோடு கூட நாம உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் நாம் முடிசூட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்ப ஆண்டவரே, இழந்து போன அந்த மகிமையையும் கனத்தையும் இயேசுவின் பாடுகள் மூலமாக எனக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனே, மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுவின் பாடுகள் மூலமாய் என்னை முடிசூட்டி இருக்கிறபடியால் நன்றி. இது நம்ம உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம குப்பைகள் கிடையாது, இன்னைக்கு நம்ம தூசிகள் கிடையாது. கவனிங்க, அதான் ஒரு பிரசங்கர் சொன்னார், இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் சொன்னதை சொல்கிற மாதிரி
குப்பைகள் தூசிகள் குப்பைகள் தூசிகள்னு சொன்னா அப்புறம் கிறிஸ்து இவங்களுக்காக எதுக்கு வரணும், பேசாம குப்பை லாரி அனுப்பிடலாமே அப்படின்னாரு. ஹலோ, பரலோகத்திலிருந்து கிறிஸ்து வரப்போறாராம். யாருக்காக வரப்போறாராம்? அவருடைய மனவாட்டியாகிய சபைக்காக வரப்போகிறாராம். மறுபடியும் மனவாட்டி, கணவன் மனைவி பாருங்க, ஈக்குவல், ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டவர்களாய் பாருங்க, அவங்க ஒருவருக்கு ஒருவர் ஈக்குவலா இருக்கிறாங்க இல்லையா? சரி சமமா தான் தேவன் நினைச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, அப்ப கிறிஸ்து தம்முடைய சபையை தனக்கு ஈக்குவலா தான் நினைச்சாரு, பார்க்கிறாரு. ஆகவேதான் நம்ம சொல்லுகிறோம், நான் குப்பை தூசின்னு பேசவே கூடாது, நான் பூச்சி புழு அப்படின்னு பேசவே கூடாது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் தங்களை தாழ்த்துறோன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இல்லை, அப்படி பேசவே கூடாது. எப்படி பேசலாம்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். ஆண்டவரே, மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் என்னை முடிசூட்டி இருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீர், ஆவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறீர், நான் உம்முடைய பார்வையில் விலையேறப்பட்டவனா இருக்கிறேன், நன்றி. அப்படி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா பாருங்க, தேவன் கைகொடு மகனேம்பாரு. இருக்கிறீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நாம் அவருக்குள் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் விதமா நம்ம வாசிக்கிறோம். திருப்புங்க, அதுக்கு முன்னால புலம்பலின் புஸ்தகத்துக்கு போயிட்டு வந்துடும். எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பலின் புஸ்தகம். அங்க போங்க, 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5, 15, 16 ஆகிய வசனங்களை பாருங்க. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிட்டு, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. கவனிச்சிங்களா? எதனாலங்க தலையிலிருந்து கிரீடம் விழுந்துச்சு? நாங்கள் பாவம் செய்தோமே. அப்ப மனுஷன் பாவம் செஞ்சதுனாலதான் மகிமையை இழந்து போனான். மனுஷன் பாவம் செஞ்சதுனாலதான் ராஜரீகத்தை இழந்து போனான். மனுஷன் பாவம் செஞ்சதுனாலதான் பாருங்க ஆளுகையும் அதிகாரத்தையும் இழந்து போனான். மனுஷனுடைய தலையில இருந்த கிரீடம் அனுசரிச்சு விழுந்து போயிடுச்சு. அதை எடுத்து மீட்டெடுத்து பாருங்க, மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சித்து அவனை நீதிமானாக மாற்றி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசு என்ன செய்கிறார், முடிசூட்டுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. இப்ப போவோம் வெளிப்படுத்தல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் 2:25. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் என்ன செய்யுங்கள், பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு உள்ளதை, அதாவது கர்த்தர் உங்கள்கிட்ட உன்னை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆகவே அது உங்களுடையது, கர்த்தர் கொடுத்ததுனால அது உங்களுடையது. அப்போ உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று இயேசு சொல்கிறார். என்னது அது? என்னத்தை கொடுத்தாரு? எது நம்முடையதாக இருக்கிறது? பாருங்க, 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப உனக்குள்ளதுன்னா என்னதுங்க? கிரீடம், அந்த மகிமை, அந்த கனம், அந்த ராஜரீகம், இவைகளை ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்ப ராஜாக்களை போல வாழணும். நம்ம அடிமைகளை போல நினைச்சக்கூடாது, நம்ம வாழக்கூடாது. அருமையானவர்களே, ராஜாக்களுடைய பிரமாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல போட்டிருக்கிற ராஜரீக பிரமாணம் வந்து அன்பின் பிரமாணம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேத வசனங்கள் பாருங்க நமக்கு வந்து அந்த ராஜாவினுடைய சட்ட புஸ்தகம். அதன்படி நாம் வாழும்போது ராஜாக்களை போல அந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பிசாசு ஒரு அற்பன். அவனுக்கு பாருங்க உயர்ந்த காரியங்கள்லாம் என்னன்னே தெரியாது. அவனை காலங்கையில போட்டு மிதிச்சுட்டு நம்ம வந்து உயர்ந்த காரியங்களை மனதில் வைத்து பாருங்க, உயர்ந்த காரியங்களை சிந்தித்து உயர்ந்த காரியங்களை பேசி உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆக்கி இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
எல்லாரும் சொல்லுவோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பாருங்க, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்கிறார். அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ராஜாக்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, மகிமைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, கனத்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, ராஜரீகத்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உயர்ந்த எண்ணங்களுக்காக உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவ்விதமாக இதெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும். உனக்கு உள்ளதை, அந்த கிரீடத்தை பற்றி கொண்டிரு. நீ ராஜா என்கிறத விட்டு கொடுக்காதன்றாரு. ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து இறங்காத. பிசாசு ஒரு தூசி, அவனை மிதிக்கிறதுக்கு பழகு. அவன் கொண்டு வருகிற காரியங்களை மிதிக்கிறதுக்கு பழகு. மிதிச்சு மேற்கொண்டு ராஜாவை போல நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சில நன்மைகளை 91ஆம் சங்கீதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். போவோம். 91ஆம் சங்கீதம் 1லிருந்து வாசிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். என்ன ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன வலுவான பாருங்க சத்தியங்களை ஆவியானவருங்க சொல்லுகிறார் என்பதை யோசித்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் ஒருவேளை தங்குவான் போடல, தங்குவான். டெஃபினட்டா பாருங்க, தங்குவான். அப்புறம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பாரானால் தப்புவிப்பார், வில்லாட்டி விட்டுருவாரு. அப்படி போடல, தப்புவிப்பார். எல்லாமே அசேஷன் தான், உறுதியாக சொல்லப்பட்ட சத்தியங்கள். தங்குவான், தப்புவிப்பார். அப்புறம் பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எப்படி இருப்பாய்? பயப்படாதிருப்பாய். எல்லாரும் சொல்லும், பயப்படாதிருப்பேன். இந்த 6 வசனங்களையும் பாருங்க, எழுந்து நின்று அறிக்கை செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு. அற்புதமான சத்தியம் இல்லையா? அது நம்முடையதாக்கி கொள்வோம் அறிக்கையின் மூலமாக. எல்லாரும் சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தயவு செய்து அமருவோம். பாருங்க, இவ்வளவு சொல்லிட்டு அடுத்து 7-8 வசனங்களை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஏன் அணுகாது? ஏன் அணுகாதுன்னா, நீ உன்னதமான மறைவுக்குள் இருக்கிறாய். கர்த்தர் உன்னைய சூழ்ந்திருக்கிறாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாய். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாய். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாய். ஆகவே 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, உனக்கு எதிராக வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள். சொல்லுங்க, 7 வழியாய் ஓடி போவார்கள். பாருங்க, ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார்.
நாம் சாதாரண ஆட்களாக இருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இதை ஆழமாக நம்பணும். சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம், பெரிய ஊழியக்காரங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, பெரிய தீர்க்கதரிசிகள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூடலாம் எப்படி பிரதர் இருப்பார், சாதாரண விசுவாசி பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பார்வையில் பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி, சின்ன விசுவாசி அப்படிலாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. தேவன் மனிதனிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, எல்லாரையும் ஈக்குவலா நேசிக்கிறாரு. அதுதான் பாருங்க தேவனிடத்தில் இருக்கிற விசேஷமான ஒரு காரியம். அப்ப நாம அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஊழியக்காரோட இருக்கிற அதே தேவன் தான் இன்னைக்கு என் கூட என்ன செய்றாரு, இருக்கிறாரு. பெரிய ஊழியக்காரருக்காக அவர் கிரியைகளை செய்து யுத்தங்களை பண்ணி அவருக்கு வெற்றியை கொடுப்பாரானால், எனக்காகவும் அவர் கிரியை செய்வார், எனக்காகவும் யுத்தம் செய்வார், எனக்கும் வெற்றியை கொடுப்பார். இருக்கிறீங்களா? பாருங்க, நான் என்னையும் தேவன் என்ன செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டியது நம்ம பொறுப்பாக இருக்கிறது. தேவன் நமக்கு வெற்றியை அவருடைய வசனங்களிலே வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருப்புங்க லேவியராமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். லேவியராமம் 26 7 8 ஆகிய வசனங்களை பாருங்க. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்துரு உங்களை மடங்கடிச்சிருவான்னு போடல, சத்துரு உங்களை மேற்கொண்டுருவான்னு போடல. அதனாலதான் பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பயப்படக்கூடாது, கலங்கி திகைக்க கூடாது. பிரச்சனைகள் வருகிறதா? எல்லாருக்கும் வருது. உலகமே பிரச்சனைனால என்ன செய்யுது, நிறைஞ்சு கிடக்குது இல்லையா? பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கானுக்குள் கிடக்கிற இந்த உலகம் பாருங்க, ஒரு பொல்லாத உலகமா இருக்குது. பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத மனிதர்கள், அருமையானவர்களே, பொல்லாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை சில நேரங்களில் நாமளும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது பாருங்க, அப்படி அவைகளை எதிர்கொள்ளும் போது நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனம் திரும்பாதவன் எதிர்கொள்வானால் பாருங்க, அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எந்த உதவியும் இல்லாதனால அவன் திகைச்சு போயிடுறான், ஸ்தம்பிச்சு போயிடுறான். ஆனால் நாம் அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அருமையானவர்களே, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல அருமையானவர்களே, நம்ம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பாருங்க, இந்த ஸ்டீல் பட்டயங்களை வச்சு வீசினாங்க. மாம்சிக ஆயுதம் அது, அதை வச்சு வீசினாங்க. கர்த்தர் எதிரிகளை இவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இவங்க அவங்கள வெட்டினாங்க, மடங்கடிச்சாங்க, ஜெயம் எடுத்தாங்க. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசேஷமான ஒரு பட்டயத்தை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. விசேஷமான ஒரு அருமையானவர்களே கத்தியை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. அது என்ன தெரியுமா? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். திருப்புங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அருமையானவர்களே, அது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனத்தை போல ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி இந்த உலகத்திலே இல்லை. அதாவது மற்ற கத்திகள்லாம் வெட்ட முடியாத காரியங்களை இந்த கத்தி வெட்டி எறிஞ்சிடும். டாக்டர் கத்தியெல்லாம் போகாத இடத்துக்கு இந்த வசனங்கிற கத்தி போயிருங்க. சில நேரங்களில் பாருங்க, சில ஆப்ரேஷன்ஸை பண்ணணும்னு வரும்போது
டாக்டர் சொல்கிறாங்க அது வந்து ஃபேட்டெல்லாம் முடிஞ்சிடுங்க, அது ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குது, அது வந்து ரொம்ப கருகலான இடத்துல இருக்குது, அதை கத்தியை போட்டு இன்சிஷனை கொடுத்து அதை இது பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணால் பேஷண்ட் வந்து பிழைப்பாரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லுறாங்க. எங்கள் கத்தியை அதில் போட முடியாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான தேவனுடைய வார்த்தைங்கிற கத்தி அருமையானவர்களே அந்த வியாதியை அந்த கட்டியை வெட்டி எறிந்து விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த பட்டயத்தை எடுத்து வீசுகிறவர்களா இருக்கணும். பட்டயத்தில் உரையை போட்டு பட்டயத்தை உரையில போட்டுட்டு நம்ம பாட்டில் என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு சொல்லி திகைக்க கூடாது. கர்த்தர் பட்டயை தெரிஞ்சிருக்கிறார், நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. பட்டயத்தை எடுத்து வீசுகிற தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். எப்போதும் வசனங்களை சொல்லுகிற ஆட்களா இருக்கணும். அதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. நான் சொல்றேன், வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ரொம்ப அற்புதமா மாறிடும். ஏன்னா இது 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 கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பட்டயம். இது பிசாசை வெட்டும், இது வியாதியை வெட்டும், இது தரித்திரத்தை வெட்டும், இது சாபத்தை வெட்டும், எல்லா தீமைகளையும் வெட்டி எரிஞ்சிரும். பாருங்க, உங்களுக்கு ஜெயத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் எபேசியருக்கு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார். திருப்புங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பைபிளை மட்டும் கையில் வச்சிருந்தா போதாது. சில அம்மம்மாரெலாம் இருக்கிறாங்க பாருங்க, ராத்திரி படுக்கும்போது பைபிளை தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. சிலர் தலையணிக்கு அடியிலே வச்சுக்கிடுவாங்க. என்னன்னு கேட்டால், தலைவணிக்கு அடியில் பைபிள் இருந்துச்சுன்னா காத்து கருப்பு அண்டாது, கெட்ட சொப்பனம் வராது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இல்லை இல்லை, பைபிள் தலைவணிக்கு அடியில் இருக்கிறதுனால கெட்ட சொப்பனம் வராதுன்னு சொல்லி கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. அருமையானவர்களே, பைபிள் தலைவாணிக்கு அடியில் இருக்கிறதுனால காத்து கருப்பு அண்டாதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் பைபிள் வசனங்கள் பாருங்க, உங்க மனசுல நிரம்பி இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருந்தால், பைபிள் வசனங்கள் உங்களுடைய வாயில இருந்தால், நிச்சயமா நான் சொல்லுறேன், காத்து கருப்பு அண்டவே அண்டாது. ஏன்னா நீங்க பேசுகிற அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், அது பிசாசை வெட்டி எறிகிறதா இருக்கிறது. பிசாசு பாருங்க வெட்டப்படும் பொழுது பாருங்க அவன் காயப்படுகிறான். அப்ப அந்த இடத்துல நிக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துல ஒரு மனுஷன் காயப்படுவானோ அந்த இடத்துக்கு போவானாவே யோசித்து பாருங்க, மாட்டவே மாட்டான். ஆளை விடுங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்வான், ஓடிடுவான். அதே போல பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை எப்போதும் பேசுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அதை வெட்டி எறியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் மாம்சீகமான பட்டயத்தை வச்சு ஜெயிச்சாங்க. நாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவியின் பட்டயத்தை வச்சு என்ன செய்கிறோம், ஜெயிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பட்டயத்தை வீச மறந்துடாத. நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், ஆனால் நீ பட்டயத்தை வீச மறக்கக்கூடாது. வியாதிக்கு எதிராக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை என்ன செய்வார், பூரணப்படுத்துவார். எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றை உன்மேல் வர பண்ண மாட்டார். கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். அவரே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் பாருங்க ஆவியின் பட்டயங்களாக இருக்கிறது. நான் சொல்றேன், இதை பேசுகிற வாயாக உங்களுடைய வாய் இருக்குமானால், அது எந்த வியாதியா இருந்தாலும் உங்க சரீரத்தை தொடவே முடியாது. வியாதி கிருமிகள் உங்க சரீரத்தில் பட்ட மாத்திரத்தில் அவைகள் செத்து போயிடும். ஏன்னா வேத வசனங்கள் அருமையான உங்களுடைய சார்பிலே வேலை செய்து அந்த வியாதி கிருமிகளை பாருங்க அழித்து போடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு
அருமையானவர்களே, தேவன் அவருடைய பட்டயத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 1000 பேரை பார்க்கலாம், 10,000 பேரை பார்க்கலாம், பெரியவர் நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. நான் போன வாரம் சொன்னேன், 1 man plus God is absolute majority. ஒரு மனுஷனும் தேவனும் பெரிய பலசாலிகள், யாரும் அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது, யாரும் அவங்கள ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, போன வாரம் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் யோசுவாவின் புஸ்தகத்தில். அதை இன்னைக்கு தொடருவோம். திருப்புங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவுக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் எப்படி யுத்தம் பண்ணினார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். யோசுவா 10:8 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. எவர்களுக்கு பயப்படாயாக? 5 பெரிய ராஜாக்கள், அவர்களுடைய சேனைகள். ஒருத்தன் 2 பேர் இல்லைங்க, ஒரு ராஜாவுக்கு கீழே ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான போர் வீரர்கள். அப்படி 5 ராஜாக்கள். கூட்டம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எண்ணிக்கை கடங்காத மக்கள் வர்றாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக. யோசுவாவுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வருகிறார்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க, 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. ஏன்னா அது பயப்பட பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. அப்படி பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு பயப்படாம இருக்க முடியாது, அவ்வளவு பெருங்கூட்டம் அது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, உங்க திராணிக்கு மிஞ்சி சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் இப்படிதான் சொல்லுவாரு. யோசுவாவிட்ட சொன்னதுதாங்க உங்கள்கிட்ட சொல்லுவாரு, பயப்படாதே, அந்த எதிரிகளை உன் கையில் அணிஞ்சிருக்கிறேன், ஒப்பு கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எதிரியுடைய கதை. அவனுக்கு தோல்வி, நமக்கு ஜெயம். ஆமென். பாருங்க, அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்றார். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவரே, வலது பக்கம் திரும்பினா பிரச்சனை, இடது பக்கம் திரும்பினா பிரச்சனை, பின்னால திரும்பினா பிரச்சனை, முன்னால பார்த்தா பிரச்சனை, இப்படி பல ரீதிகளில் வருதே பிரச்சனை. நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? கர்த்தர் சொல்றார், ஒரு பிரச்சனை கூட உன்னை ஜெயிக்காது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை கூட உன்னை மேற்கொள்ளாது, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 9லிருந்து வாசிப்போம். யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை, இதுதான் பாருங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஒத்தாசை. இவங்க துரத்துறாங்க, இவங்க பட்டயத்தை வீசுறாங்க, ஆனா வானத்திலிருந்து எதிரிகள் மேல பெரிய கற்கள் வந்து விழுந்துச்சான். என்ன ஆச்சரியம்! பெரிய கற்கள் விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலாம் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அதாவது இவங்க வெட்டின ஆட்களை பார்க்கலாம், கர்த்தர் சாகடித்த ஆட்கள் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். அன்றைக்கு அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் பண்ணாம விட்டுருவாரா? நான் கேட்கிறேன். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உங்களுடைய சத்துருக்களை மடங்கடிக்கும்படி நான் சொல்கிறேன், உங்களுடைய சார்பில் இருந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. விசுவாசியுங்கள். அடிக்கடி சொல்லணும், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. ஏன்னா சில நேரங்களில் பாருங்க, பிரச்சனை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துடுது. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்காத அளவில் பெரிய பிரச்சனையாகவும் அது இருக்குது இல்லையா? நான் அப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி நம்ம தகிக்கிற அளவுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் என்ன செய்கிறது? வருகிறது.
அது எப்போ வந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவனை காட்டிலும் அது பெருசு கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறாரு. வெயிட் அண்ட் சி. பாருங்க, நின்று கொண்டு விசுவாசத்தில் நின்று கொண்டு நாம் பார்க்கும் பொழுது சில நாட்கள் கடந்து போகும். நான் சொல்கிறேன், மலை போல வந்த பிரச்சனை பனி போல மறைஞ்சு போயிடும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, பெரிய கற்கள் வானத்திலிருந்து வந்து விழுந்தது. இஸ்ரவேல் மக்கள் மடங்கெடுத்ததை பார்க்கலாம். கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 12வது வசனம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். ஆச்சரியமா இருக்குது. நம்ம சில நேரங்கள் என்ன யோசிக்கிறோம், நான் சொன்னா என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். பெரிய பாஸ்டர் சொன்னா நடக்கும், பெரிய தீர்க்கதரிசி சொன்னா நடக்கும், பெரிய அப்போஸ்தலர் சொன்னா நடக்கும். நான் சொல்லி என்ன நடக்க போது நம்ம பொதுவாக யோசிக்கிறோம். அதனால பேசாம விட்டுறோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனையை ஜெயிப்பதற்கு நீங்க தான் பேசணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருவை மடங்கடிப்பதற்கு பாருங்க, ஆவிக்குரிய பட்டயத்தை நீங்க தான் வீசணும். உங்க வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசுவா அன்னைக்கு நான் சொன்னா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அம்பாட்டில் சும்மா இருந்திருந்தான்னா சூரியன் அது பாட்டில் போயிட்டே தான் இருந்திருக்கும். சந்திரன் அது பாட்டில் வந்துட்டே இருந்திருக்கும். ராத்திரி வந்துடும். பாருங்க, எதிரிகள் அவங்கள மடங்கடிச்சிருக்க முடியாது. எதிரிகளை மடங்கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னா மாத்திரத்தில் யோசுவா சூரியனை பார்த்து பேசுகிறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. ஆச்சரியமா இருக்குது. அடுத்து பாருங்க 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார் தம்முடைய ஜனங்களுக்காக. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் கேட்டார், அது எப்படிங்க சூரியனை நிறுத்த முடியும்னாரு. கர்த்தருக்கு முடியுங்க. சூரியனை படைச்சவரே அவர் தான். சூரியனை ட்ராக்ல ஓட விட்டவரும் அவர் தான். படைச்சவருக்கு ஓட விட்டவருக்கு நிறுத்த முடியாதா? கண்டிப்பா நிறுத்துவார். பாருங்க, சந்திரனை படைச்சவர் அவர் தான். சந்திரனை சுற்றி வரும்படி ஆர்பிட்ல ஓட விட்டவர் அவர் தான். பாருங்க, அவரால் சந்திரனை நிறுத்தவும் முடியும். கர்த்தரால முடியும். மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். என் தேவனாலே எல்லாம் கூடும், என் தேவனாலே எல்லாம் கூடும், என் தேவனாலே எல்லாம் கூடும். பிசாசு சொல்றான், அது கூட அது நடக்காது, அது முடியாது அப்படின்றான். அந்த பொய்யை நம்பாதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனாலே கூடும். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் லேசா மாற்றி போட அவருக்கு முடியும். பாருங்க, உங்களுக்கு உதவி செய்யும்படி என்னவெல்லாம் கர்த்தரால செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயமா அவரு செய்வார். கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தவர், ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், இன்னைக்கு நமக்காக யுத்தம் பண்ணாம விட்டுருவாரா? அப்ப நம்ம விசுவாசம்தான் பாருங்க கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோட பேசணும். வியாதி பிரச்சனை போயிடும். டாக்டர் சொல்றாங்க, இல்லைங்க 4th ஸ்டேஜ், கடைநிலைக்கு வந்துட்டீங்க, முடியாதுன்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னைக்கு 38 வருஷமா ஒருத்தன் கிடந்தான் பெதஸ்தா குளத்துல. அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க யோசித்து பாருங்க. பாவம், 38 வருஷமா கிடக்கான், எப்ப சாவானோ, நாளைக்கு செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிதான் பேசியிருப்பாங்க. இயேசு அவனை பார்த்துட்டு கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அர்த்தம்? அவருக்கு விருப்பம் அவன் சுகமாகணும்னு. அவன்
38 வருஷமா இருந்தாலும், வியாதி படுக்கையில் கிடந்தாலும், அவன் அதிலிருந்து விடுதலை ஆகி அவன் சுகமாக வேண்டும் என்று இயேசு விரும்பினபடினால அவனை பார்த்து கேட்கிறாரு, சுத்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அப்ப எனக்கு சித்தம் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். அதன் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. நடந்து போயிட்டான். 38 வருஷமா வியாதியாக இருந்தவன் நடந்து போயிட்டான். யோசித்து பாருங்க, எந்த டாக்டர் நம்புவான்? 38 வருஷமா வியாதினா அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, மனுஷன் சொல்லலாம் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி, கர்த்தர் சாப்டரை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. மனுஷன் சொல்லிதான் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. அப்போ அதை நம்பணும். டிஃபீட்டை ஒத்துக்கொள்ளவே கூடாது. பாருங்க, தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது அருமையானவர்களே. ஏன்னா ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நாங்க ஒரு நாளும் தோற்று போறது கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, 24, 25 பாருங்க. இதை வாசித்து முடிச்சிடும். யோசுவா 10, 24, 25. அவர்களை அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க, அவங்க மடங்கடிக்கப்பட்ட மாத்திரத்தில் ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்கன்ன உடனே யோசுவா என்ன பண்ண, ஆட்களை அனுப்பி ஒரு பெரிய கல்லை புரட்டி அந்த குகையை மூடிட்டு வந்துட்டாரு. அந்த 5 ராஜாக்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் பாருங்க, அந்த கல்லை புரட்டிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய கல் அந்த குகையின் வாசல்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ராஜாக்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் ஆட்கள் போய் அந்த கல்லை புரட்டிட்டு கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த 5 ராஜாக்களை என்ன செய்யறாங்க, பிடிச்சிட்டு வர்றாங்க. 24வது வசனம். அவர்களை யோசுவா இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் கால்களை இந்த ராஜாக்களின் கழுத்துகளின் மேலே வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்களுடைய கழுத்துகளின் மேலே வைத்தார்கள். என்ன என்ன பிராக்டிஸ் பாருங்க. சத்துருக்களை மிதிக்கணுன்ற ஒரு மைண்ட் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். சத்துருக்கள் நம்மளை மிதிச்சிருவாங்க பிரதர். இந்த 10 வேவுகாரர்கள் சொன்னாங்க இல்லையா, அவர்கள் ராட்சதர்கள், நம்மை பார்க்கலும் பலவான்கள், அவர்கள் நம்மளை சாப்பிட்டுருவாங்க அப்படிலாம் பேசினாங்க. அப்படி பேசக்கூடாது. சத்துருக்கள் நம்மளை சாப்பிட்றது என்ன, நாம சத்துருக்களை சாப்பிட்ருவோம்னு சொல்லி போட்டிருக்கு பைபிள்ல. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே உங்க கால்களை அவங்க கழுத்து மேல வைங்கன்னு சொல்லி இந்த பிரபுக்கள்கிட்டலாம் சொல்றான் யோசுவா. இந்த பிரபுக்கள்லாம் பாருங்க, அந்த ராஜாக்களுடைய கழுத்து மேல காலை வச்சாங்க. என்ன அர்த்தம்னா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, அவன் உன்னை மிதிக்க மாட்டான், நீ தான் அவனை என்ன செய்ய போற, மிதிக்க போற இல்லையா? அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது, நீங்க தான் அந்த பிரச்சனைகளை என்ன செய்வீங்க, மேற்கொள்வீங்க. அல்டிமேட்டா முடிவா ஜெயம் நம்முடையது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். 25வது வசனம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். நீங்கள் யுத்தம் பண்ணும் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உங்க காலடியில் கொண்டாந்து போடுவார். உங்க எதிரிகளை உங்க காலடியில் கொண்டாந்து போடுவார். வியாதியை மிதிப்பீங்க, பிசாசை மிதிப்பீங்க, பாருங்க, தீமைகளை மிதிப்பீங்க. அதிகாரமும் வல்லமையும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அது பிசாசினால பிடிக்கப்பட்ட பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அது வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது. நல்ல பிள்ளை பாருங்க, நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளை, பிசாசினால ஆட்கொள்ளப்பட்ட மாத்திரத்தில் என்னென்னமோ பேசுது, எங்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. அப்புறம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. உள்ளே எடுத்துகிட்டு வந்தவுடனே அவங்க அம்மாட்ட, என்னை பார்த்த உடனே பயந்து நடுங்குது. அவங்க அம்மாட்ட சொல்லுது, யார்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிற என்னைய, யார்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிற என்னையன்னு சொல்லி கத்துது. எனக்கு புரிஞ்சிருச்சு, இது பிசாசு தான் இந்த மாதிரி அந்த பிள்ளையை ஆட்கொண்டிருக்குன்னு சொல்லி தலையில் கை வச்சு, ஏசுவன் நாமத்தில் ஓடிப்போ,
இந்த பிள்ளைய விட்டு ஓடியே போன்னு சொல்லி ஒரு சத்தம் கொடுத்தேன் பாருங்க, அவ்வளோதான். டோட்டலாக ரெக்கவர் ஆயிடுச்சு. பிசாசு ஒரே ஓட்டமாக நினைச்சிட்டான், ஓடி போயிட்டான். அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசு உங்களை துரத்தான்னு போடல. ஒரு அம்மா அப்படியே சாட்சி சொன்னாங்களாம். பிசாசை ஓட ஓட வச்சுட்டேன் பாஸ்டர் சொல்லி பாஸ்டர்கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்களாம். எப்படி சிஸ்டர் ஓட வச்சிங்க? நான் ஒன்னேன் அவன் ஒன்னா, நான் ஒன்னேன் அவன் ஒன்னா அப்படின்னாங்களாம். இப்படி ஓட வைக்கிறது இல்லை பிசாசை. நீங்க ஏத்து நின்று பிசாசை என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும், விரட்டி அடிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். பாருங்க என்ன அருமையா சொல்ற பாருங்க. நீங்கள் யுத்தம் பண்ண உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உங்க காலடியில கொண்டாந்து போடுவார். நீங்க அந்த பிரச்சனையின் கழுத்து மேல காலை வச்சு மிதிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்க எதிரி உங்களுக்கு கீழே மடங்கடிக்கப்பட்டு போவான், தோற்று போவான் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அருமையானவர்களே, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறாரு. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த ஊழியத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள் பாருங்க. பல ஆண்டுகளாக எத்தனையோ பேர் வந்தாங்க, யாருமே இன்னைக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். ஏன் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம்? கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறோம். கர்த்தர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எத்தனையோ வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இனிமேலும் எதிர்த்து வந்தாலும் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் யுத்தம் பண்ணும் சத்துருக்களுக்கெல்லாம் தேவன் இப்படியே செய்வார். அவர்களுக்கு தோல்வி, எங்களுக்கு ஜெயம். கர்த்தர் இதைத்தான் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் சொல்கிறார். பிசாசு பல ரீதிகளில் சில எதிர்ப்புகளை உங்களுக்கு என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் உங்கள் காலடியில் கொண்டாந்து என்ன செய்கிறாரு? அவங்கள போடுறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வாய்? மிதித்து போடுவாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். இன்னொரு முறை சொல்லுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும் இல்லையா? பயந்துகிட்டே மிதிக்க முடியாது. என்ன தைரியம்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்கா யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவருடைய பலன் என்னுடைய பலன். இந்த பிரச்சனையை மிதிச்சே ஆவேன், ஃபைனலா ஜெயம் எடுத்தே ஆவேன். தோல்வி சத்ருவுக்கு, ஜெயம் எனக்கு. இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ரீதியில ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் அதை எடுத்து சுதந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஜெயம் என்னுடையது. வரட்டும், லெட் கம் வாட் மே. என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அது 1000 பேரா இருக்கட்டும், அது 10,000 பேரா இருக்கட்டும், அல்லது 1,00,000 பேரா இருக்கட்டும், ஃபைனலா நான் தான் ஜெயிக்க போறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்து இருப்போம். Praise the Lord. Glory to Jesus. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா எதிர்ப்புகளின் மேலேயும், கர்த்தாவே எல்லா எதிரிகளின் மேலேயும் நீர் எங்களுக்கு ஜெயம் தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்காக கர்த்தாவே பிசாசோடு போராடி, கர்த்தாவே துரைத்திரங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, கர்த்தாவே அவைகளின் மேல் சிலுவையிலே எங்களுக்காக வெற்றி சிறந்தீரே. உம்முடைய வெற்றி எங்களுடைய வெற்றி நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர் என்று எழுதியிருக்கிறபடி ஜெயம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு நாங்கள் சொல்லுகிறோம். தீமைகள் மறைவதாக, எதிர்ப்புகள் ஒளிந்து போவதாக, சவால்கள் ஓடி போவதாக. வெற்றியை எடுக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.